வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். உங்களோடு இணைந்திருப்போர் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணன், தில்ஷான் தாலிப். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்ள கவனம் செலுத்துவதாக ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி குருதி. அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரை பாராளுமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு எதிர்க்கட்சி பிரதம கொறடா வேண்டுகோள். மனித உரிமைகள் தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட அரசியல் அமைப்பிற்கு அமைய விசேட நீதிமன்றம். லக்ஷ்மண் செனவிரத்ன மற்றும் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்துக்கு பிரவேசம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகளில் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக பிரேரணைகள் சமர்ப்பிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மீண்டும் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்க ஜெர்மன் இன்று உறுதி வழங்கியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து உரையாற்றிய போதே இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். தாம் மீண்டும் ஜெர்மனிக்கு சென்ற பின்னர் இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சருடன் இணைந்து ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மயர் கூறியுள்ளார். இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தி நீதிமன்ற சுயாதீன தன்மையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கு வருகை தருமாறு ஜெர்மன் முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுக்கவும் மறுக்கவில்லை. ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த இலங்கை முன்னெடுத்துள்ள முயற்சிக்கு ஜெர்மன் அரசாங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜெர்மனுக்கு வருமாறும் இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் லக்ஷ்மண் செனவிரத்ன, ஐக்கிய தேசிய கட்சியின் பாலித்த தெவரப்பெரும, மக்கள் விடுதலை முன்னணியின் பிமல் ரத்நாயக் ஆகியோரை இன்று பதவி பிரமாணம் செய்துள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் வெற்றியீட்டிய சாமர சம்பத் திசாநாயக்க பின்னர் ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார். இதனால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்காகவே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் லக்ஷ்மண் செனவிரத்ன இன்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். தனது மகனின் மறைவால் பாலித்த தெவரப்பெரும கடந்த பாராளுமன்ற அமர்வில் பங்கேற்கவில்லை. இதற்கமைய இன்றைய தினம் அவர் பதவி பிரமாணம் செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் எஸ் மாயாதுன்னவின் வெற்றிடத்திற்காக பிமல் ரத்நாயக்க பதவி பிரமாணம் செய்துள்ளார். இதேவேளை அரசியலமைப்பு பேரவைக்கு பெயரிடப்பட்டிருந்த சிவில் பிரதிநிதிகள் மூவருக்கான அங்கீகாரத்தை பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. இதற்கமைய கலாநிதி ஏ டி ஆரியரத்ன, கலாநிதி ரத்திகா குமாரசுவாமி மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் ஷிப்லி அசீஸ் ஆகியோர் அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். 8வது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான உரிய ஆசன பகிர்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் ஆர் சம்பந்தன், மஹிந்த ராஜபக்ச, அனுரகுமார திசாநாயக்க, சமல் ராஜபக்ச, சரத் அமுனுகம, ஆறுமுகம் தொண்டமான், பவித்ரா வன்னியாராச்சி, தினேஷ் குணவர்தன, ஜனக பண்டார, சி வி ரத்நாயக்க, டலஸ் அழகப்பெரும, விமல் வீரவங்ச, வாசுதேவ நாணயக்கார் ஆகியோருக்கு எதிர்க்கட்சியில் முன்வரிசை ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள ஐநா மனித உரிமைகள் விசாரணை அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு இன்று யோசனை முன்வைத்துள்ளார். இந்த விசாரணைகளுக்கு தமது அரசாங்கம் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள நடைமுறைக்கு மாறாக இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகளுக்காக சுயாதீனமான மூவர் அடங்கிய குழு நியமிக்கப்படாமை மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் விசாரணையை முன்னெடுத்தமை ஆகிய விடயங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேற்கத்திய நாடுகளின் பணத்தால் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் சுயாதீன தன்மை தொடர்பில் சிக்கல் எழுவதாகவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சில விசேட நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வுகளில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவருமான ஜெயஸ்ரீ ரங்கா கலந்து கொண்டிருந்தார்.
சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் இடைப்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களினால் பாடசாலைக்கு தளபாடங்கள் இன்று கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டு சிறப்பித்தார். சர்வதேச நாடுகளிலிருந்து வருகை தந்த யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். லண்டனிலே வாழ்கின்ற எமது கல்லூரியினுடைய பழைய மாணவர்களான சந்திர பிரகாஷ் ஜெயபிரகாஷ் சகோதரர்களால் புனரமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்திற்கான பல பாடங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலே எமது கல்லூரி மாணவர்களுடைய பௌதீக வள விருத்தியிலே மிக ஒரு சிறந்த பங்களிப்பை செய்திருக்கின்றது. இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள பழைய மாணவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டனர். இவ்விழாவில் நிறுவனர்களின் உருவச்சிலையும் நினைவு சொற்பொழிவும் நிறுவனர்களில் ஒருவரான பசுபதி செட்டியாரின் பற்றிய ஒரு நூலும் வெளியிடப்பட இருக்கின்றது. இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நோர்வே, ஜெர்மனி, பிரான்ஸ் என்று அனைத்து உலகத்திலும் எமது கல்லூரியின் பழைய மாணவர்கள் இன்று ஒன்று கூடியுள்ளார்கள். எமது கல்லூரியின் அறிவு பணிக்கு அந்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இங்கு குழுமியுள்ளோம். இந்து நடைபவனி மற்றும் கலை நிகழ்ச்சிகள், ஆசிரியர்கள் மாணவர்களை கௌரவித்தல் போன்ற பல நிகழ்ச்சிகள் இங்கு ஒழுங்கு அமைக்கப்பட்டுள்ளது. யாழ் இந்து கல்லூரியின் 125வது நிறைவு தின நிகழ்வுகள் தொடர்பில் கல்லூரியின் அதிபர் ஐ தயானந்த ராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். இந்த 125வது ஆண்டு விழாவினை நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தந்திருக்கின்ற தற்போது கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் மற்றும் உலக நாடுகளிலே இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பழைய மாணவர்களையும் மற்றும் பேராளர்களையும் நான் அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுகள் இன்று தொடக்கம் 27ஆம் தேதி வரை மிக வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. கொட்டதெனியாவு சிறுமி சேயா சதோமி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தனர். கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநிறுத்துமாறும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி இருந்தனர். அனைத்து சமூகங்களிலும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் அனைத்து ஒன்றியங்களும் இணைந்து இவ்வாறான மிலைச்சத்தனமான காமவரியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இவ்வாறான காமவரியர்களுக்கு எதிராக தகுந்த தண்டனைகள், பாரிய தண்டனைகள் இடம்பெற வேண்டும். இதுக்கு முதலும் வித்யாவுக்கு இப்படியான பாலியல் துஷ்பிரியம் நடந்திருக்கு. அதே மாதிரி இது ஒரு சிறுமிகளுக்கும் இவ்வாறு சமூகங்கள்ல இப்படி நடக்கிறது கூடவா இருக்குது. இதுக்காக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். இதுவும் தெரியாது 4 வயது சிறுமி, அவருக்கு என்ன தெரியும்னு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல. இந்த சமூகம் ஒரு கொடூரமான சமூகமா மாறிக்கொண்டு வருது. சுமார் ஒரு மணித்தியாலும் விரிவுரைகளை பகிஷ்கரித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை சேயா சதோமியின் கொலைக்கு நீதி கோரி யாழ் அளவட்டி பகுதி இளைஞர்கள் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். இந்த பேரணியில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலர் படுகொலை செய்யப்பட்டு நியாயம் கிடைக்காமல் குற்றவாளிகள் தப்பித்த நிலையில் இந்த சிறுமியாக இருப்பவர்களுக்கு ஆவது ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இது இந்த படுகொலை இறுதி நிகழ்வாக இருக்கொண்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதனூடாக இவ்வாறான கொடூரங்கள் இலங்கை நாட்டில் மீளவும் எழாமல் தடுப்பதற்கு ஏதுவாக நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். தேசிய ஒருமைப்பாட்டு பணியகத்தின் ஒருங்கிணைப்பில் வடக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் விசேட சந்திப்பு இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அடுத்த 5 வருடங்களில் வடக்கில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் மற்றும் மக்களின் தேவைகள் உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. மீள்குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தெரிவித்தார். வலிவடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என நம்புவதாக வலிவடக்கு மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் இந்த கலந்துரையாடலின் பின்னர் தெரிவித்தார்.
வெகு வேகமாக இந்த மீள்குடியேற்றத்தை முன்னெடுத்து மக்களை குடியமர்த்துவதற்கும் மற்றது மீன்பிடி ஹாபர்கள் அதில் பிடிப்பதற்கும் தாங்கள் முயற்சி எடுப்பதாக கூறி வேண்டார். எங்களுக்கு ஒரு பூரண திருப்தி இருக்கிறது. இந்த புதிய அரசை நம்பி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோற்றமளிக்கிறது. இன்றைக்கு எங்களோட மாஜரையும் கொடுத்து விஷயத்தையும் நான் வெளிப்படையாக பேசினேன். அதனபடியாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வழிவடக்கு வெகு சீக்கிரமாக விடுதலை செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்திகள், இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. சம்பள நிலுவையை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் கோரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலாளரிடம் இன்று மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலையிலிருந்து பேரணியாக சென்ற ஊழியர்கள் மகஜரை கையளித்துள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமக்கான சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி கடந்த 4 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை மாத சம்பளம் 2 கட்டங்களாக 70% மாத்திரமே வழங்கப்பட்டது. தொழிலாளிகளுக்கு இந்த பிரச்சனை இன்டர்நெட் எடுத்த பிரச்சனை இல்ல, கிட்டத்தட்ட 19 வருடம் மேலாக இந்த பிரச்சனை அனுபவிக்கிறோம். யாருக்கு சம்பளம் மட்டும் தந்து எங்களுக்கு போதாது, எங்களுக்கு பிஆர்எஸ் அல்ல சிஆர்எஸ் தந்து எங்களை விடுவிக்கணும் அரசாங்கம். பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் லெவலில் எங்களுக்கு இதை செய்து இந்த 4.5 மாத சம்பளத்தை செய்து என்ன அண்மையில் எங்களோட சகோதரர் பெருநாள்களும் வாரபடியா அந்த பெருநாளை குடும்பத்தோடு நின்று கழிப்பதற்காக அந்த சம்பளங்களை உடனே வழங்குவதற்கு உடனே ஆவணம் செய்ய வேணும்னு சொல்லி தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம். 5 மாத சம்பளம் இல்லாம நாங்க கடும் திண்டாட்டத்தில் இருக்கிறோம். சாப்பாடும் இல்ல, ஒன்றும் இல்ல. எங்களுக்கு இதுக்கு முதல் 2 மாத சம்பளம் தர வேணும், அதை ஏமாற்றி விட்டாங்க. இப்ப 3 மாதம் தர வேண்டும். 5 மாத சம்பளம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான சம்பளமும் 2014ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான சம்பள நிலுவை உள்ளிட்ட 4 மாத முழு சம்பளமும் ஜூலை மாதத்திற்கான 30% நிலுவையும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று பேரணியாக சென்று கோரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலாளர் MM நௌஃபரிடம் மகஜரை கையளித்துள்ளனர். என்னிடம் அவர்கள் ஒரு பெட்டிஷன் முறைப்பாடொன்றினை எனக்கு தந்திருக்கிறார்கள். அதனை நான் உடனடியாக அரசாங்க அதிபரிடம் கொண்டு சென்று அதனை ஒப்படைத்து அரசாங்க அதிபர் ஊடாக அரசாங்கத்துக்கு இந்த விடயங்கள் அனைத்தையும் தெரியப்படுத்துகின்ற சகல முயற்சிகளையும் என்னால் செய்ய முடியும். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் கிழக்கு மாகாணத்தில் இன்று இடம்பெற்றது. கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு கிழக்கு மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்கு சிறந்த கடற்கரை என்ற துணைப்பொருளின் கீழ் கடற்கரையை தூய்மையாக்குதல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை ஆகியன முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரை இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. கோரளை பெற்ற பிரதேச செயலாளர், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் கல்லடியை அண்மித்த பகுதிகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. சர்வதேச கரையோர பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் களுவாஞ்சிக்குடி கடற்கரை பகுதியிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் போலீசார், ராணுவத்தினர், பிரதேச சபை ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றிருந்தனர். கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று இடம்பெற்றது. பெரிய நிலாவணை தொடக்கம் பாணம வரையிலான கடற்கரையோர பகுதி இதன்போது சுத்திகரிக்கப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா கடற்கரையோர பகுதியிலும் கடற்கரைகளை தூய்மையாக்கும் தேசிய செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் நடவடிக்கைகள் மற்றும் அது குறித்து முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெளிவூட்டினார். நீதிய ஆதிபத்திய சியலு ஜனவர்கன் சட்ட ஆட்சி மற்றும் அனைத்தின மக்களுக்கும் இடையே நம்பிக்கை கட்டியெழுப்புவதற்காக பொறுப்புக்கூறல் என்ற விடயம் மிகவும் முக்கியமானது. இதற்கான செயற்பாட்டிற்கு சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசியமாகின்றன.
உண்மையை கண்டறிவதற்காக பாராளுமன்றத்தினூடாக 2 கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். முதலாவது, தென்னாப்பிரிக்க அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய உண்மை, நியாயம், நல்லிணக்கம் மற்றும் கடந்த கால தவறுகள் மீள ஏற்படுவதை தடுப்பதற்கான ஆணைக்குழு உருவாக்கப்படும். நீதியை நிலைநிறுத்துவதற்காக விசேட சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய அரசியலமைப்புக்கு அமைவான கட்டமைப்பொன்று பாராளுமன்றத்தினூடாக ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியை பெறுவதற்குள்ள உரிமை உறுதி செய்யப்படும். அனைத்து இன மக்களும் எதிர்நோக்கும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தண்டனை பெறாது தப்பிச் செல்லும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பாதிப்புகளை ஈடு செய்வதற்கான அலுவலகம் ஒன்றையும் பாராளுமன்றத்தில் உருவாக்க எண்ணியுள்ளோம். கடந்த கால தவறுகள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த நிர்வாக மற்றும் சட்ட மறுசீரமைப்புக்கான புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. குரோதத்திற்கு வித்திடும் பிரசாரங்கள் மற்றும் பலவந்தமாக காணாமற் போக செய்தல் என்பவற்றை குற்ற செயலாக அறிவிக்கும் வகையில் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் ஏற்படுத்தப்படும். பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சபையொன்று விரைவில் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் கலந்துரையாடல் மூலம் உருவாக்கக்கூடிய உள்ளக பொறிமுறைக்கு உதவும். சர்வதேச நாடு அல்லது தனிநபரால் இந்த பொறிமுறை உருவாக்கப்படவில்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஐக்கிய அமெரிக்கா ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாடி இலங்கைக்கு ஏற்ற பிரேரணை ஒன்றை முன்வைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து தற்போது கருத்து கூறப்போவதில்லை. நானும் வெளிவிவகார அமைச்சரும் அமெரிக்க தூதுவருடன் கலந்துரையாடினோம். எவ்வித மோதலும் இல்லை. ரஷ்யா, சீனா போன்ற எமக்கு ஏற்கனவே ஆதரவளித்த நாடுகளுடனும் கலந்துரையாடியுள்ளோம். புதுடில்லியில் இந்திய பிரதமருடன் கதைத்தேன். அமெரிக்கா இந்த பிரேரணையை சமர்ப்பிக்க உள்ளதால் ஏனைய நாடுகளுடன் கலந்துரையாட வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டிற்கு உள்ளது. பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதன் பின்னரே இந்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். சப்பே தசித்த தண்டஸ் சப்பே சாங் ஜீவிதம் பியாங் அத்தனாங் உபமாங் கத்வா நாங்ஹேனாத் காதையே. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்படவுள்ள சிறப்பு நீதிமன்றம் தொடர்பிலும் அதன் செயற்பாடு தொடர்பிலும் ஒரு நாள் விவாதத்தை வழங்குங்கள். எனது பிரேரணைக்கு அமைய விரைவில் திகதியை ஒதுக்குங்கள். பரணகம ஆணைக்குழு மற்றும் உதலாகம ஆணைக்குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் திகதியை ஒதுக்க முடியும். ஒரு நாள் அல்லது 2 நாள் எமக்கு பிரச்சனை இல்லை. வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் இன்று முன்னெடுத்த கவனஈர்ப்பு போராட்டத்தினால் மாகாண சபை அமர்வை உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருமாறு ஏற்கனவே நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் வடமாகாண பட்டதாரிகள் இன்று கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதிக்கு அருகே கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினால் முதலமைச்சர், மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபை கட்டட தொகுதிக்குள் பிரவேசிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் பின்னர் மாகாண சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு பலருக்கும் இந்த வேகன்சிஸ் இருக்குது, வெற்றிடங்கள் இருக்குது. அந்த வெற்றிடங்களை நிரப்புறதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேண்டி இருக்குது. முறையான தகுதியான தகமை இருக்கிறார்கள் இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். செய்யக்கூடிய செய்து கொண்டு போறோம். உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது எங்களுக்கு விளங்கு. இப்ப நீங்க சொல்றதுக்கு நாங்கள் இப்ப போய் சீஃப் செக்ரட்டரி அதுக்கு கவன ஈர்ப்பு கடிதம் எழுத சொல்லி சொல்றேன். எங்களுக்கு முடியுமான வரையில கெதியில நாங்க செய்தாங்க சார். ஆனா வேலை செய்து கொண்டு போறோம். வடமாகாண சபையின் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுள்ள வள்ளிபுரம் கமலேஸ்வரன் மற்றும் கணபதி பிள்ளை தர்மலிங்கம் ஆகியோர் இன்று சபையில் கன்னியுரைகளை நிகழ்த்தினர். இதேவேளை வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலான பிரேரணை ஒன்றை ஆளும் கட்சி உறுப்பினர் சுகிர்தன் என்று சமர்ப்பித்துள்ளார். வடமாகாண சபையில் ஆளும் கட்சி உறுப்பினர் கே சாயந்தன், எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராஸ் ஆகியோரும் மாகாண சபையில் இன்று பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டனர். பட்டதாரி மாணவர்களை பொறுத்தவரை நம்பியிருக்கும் ஒரு ஆயுதம் எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் எங்களது அமைச்சர்களையும் எங்களையும் நம்பியிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் எதிர்பார்க்கின்ற எங்களது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விசேடமாக ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டும். கொழும்பு மாவட்டமோ அல்லது வேறு மாவட்டங்களில் உள்ளது போன்று வேறு தொழில் வாய்ப்புகள் இங்கு இல்லை. ஒன்றில் எங்களது மாணவர்களுக்கு அதிக அளவான வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். எங்களது பிரதேசத்தில் அதிக அளவான முதலீட்டு நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் விண்ணப்பம் ஒன்றை அனுப்ப வேண்டும் என்று நான் அந்த மாணவர்கள் சார்பாக எங்களது மாண்புமிகு முதலமைச்சரிடம் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். உத்தியோகத்துக்கு அரசு உத்தியோகம் என்ற அந்த மனநிலையிலிருந்து மாறி இந்த உத்தியோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் வளங்களை ஏற்படுத்தக்கூடிய ஐ திங்க் முதலமைச்சர் உங்களுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கு. யூ ஹேவ் டு டேக் எ லீட்.
சபை நடவடிக்கைகள் இன்று முற்பகல் தேநீர் இடைவேளைக்காக நிறுத்தப்பட்ட போது வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையில்லா பட்டதாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். உடனடியாகவே நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நினைக்கிறேன் பெனீஸ்வரன் அதை பிரேரிப்பார் அறிவித்து நாங்கள் நாளைக்கிடையில் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அதை அனுப்போம். மாகாண சபையை பொறுத்தவரையில் இருக்கிற பிபிஎஸ்சியினுடைய இப்போ அக்டோபர் மாதத்தில் 3 அதில் நீங்கள் விண்ணப்பிச்சாலும் எனக்கு தெரியலை. அதில் இப்போ போட்டி பரீட்சைகள் 3 தகுதிக்கான போட்டி பரீட்சைகள் இந்த அக்டோபர் மாதத்திலே நடக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதில் உருவாக்கப்படுவார்கள் என்று கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகித்த 2 உறுப்பினர்கள் இன்று ஆளும் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். கிழக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்று காலை மாகாண சபை அமர்வு ஆரம்பமானது. கிழக்கு மாகாண சபையிலிருந்து பாராளுமன்றத்திற்கு 3 பேர் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர்களின் வெற்றிடத்திற்காக நியமிக்கப்பட்ட 3 மாகாண சபை உறுப்பினர்கள் இன்று பிரசன்னமாகியிருந்தனர். இந்த 3 மாகாண சபை உறுப்பினர்களினதும் கன்னியுரை இன்று இடம்பெற்றது. இதேவேளை இன்றைய அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கிழக்கு மாகாண சபைக்கு தெரிவான இனிய பாரதி மற்றும் ILA அமீர் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளும் கட்சியுடன் இணைந்து கொண்டனர். கிழக்கு மாகாணம் தான் யூனிட்டி கவர்மெண்ட் என்ற கான்செப்டை இந்த நாட்டுக்கு உண்மையாகவே அறிமுகப்படுத்தியது. இன்று சென்ட்ரலிலே ஒரு மத்தியிலே ஒரு யூனிட்டி கவர்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் கிழக்கு மாகாணமாக இருந்தது. நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுடைய முன்னெடுப்புகளும் இருந்தால் அது நன்றாக இருக்கும். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சபையில் உரை நிகழ்த்திய சந்தர்ப்பத்தில் அங்கு அமளி துமளி ஏற்பட்டது. மாகாண சபையின் ஒலிவாங்கிகள் முறையாக இயங்குவதில்லை என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்ததை அடுத்து அங்கு அமளி துமளி ஏற்பட்டது. மைக்கிற விஷயத்துக்கு காசு எலகேட் பண்ணப்பட்டிருக்கு. செயலாளர் அதுக்குரிய நடவடிக்கை பட்ஜெட் பாஸ் பண்ண சொன்னீங்க. உங்களுக்கு 50 மில்லியன் 60 மில்லியன் தர இதை மாத்தினீங்க. இந்த மைக்கு 5 வருஷம் 5 மாதம் இருக்கிறீங்க. வடமாகாணத்தில் பட்டதாரிகள் முன்னெடுத்து வரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். அழிந்து போயிருக்கின்ற வடக்கு கிழக்கு மாநிலங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டும். தொழில்துறைகள் இல்லை, முதலீடுகள் இல்லை. புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகள் தமிழர்கள் முதலீடுகள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் எழுப்பப்பட்ட பொழுது கடந்த காலத்தில் அவை மறக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி முதலீடுகள் செய்தால்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க முடியும். இப்பொழுது இருந்த தொழில்துறைகளும் அளிக்கப்பட்டு புதிய தொழில்களும் இல்லாமல் விருப்பங்கள் துறைகளுக்கு ஏற்ற வகையில் தொழில்களை வழங்க முடியாத நிலைமையும் எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்றது. குறிப்பாக பட்டதாரிகளுடைய பிரச்சனை, பெண் பிள்ளைகள் கூட முறையிடுகிறார்கள். வேலையற்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் 40-45 வயது வரைக்கும் தாண்டிவிட்டாலும் அவர்களுக்கு திருமணமே இல்லாத நிலைமை, அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமை அங்கே இருக்கின்றது. எவன்கார்ட் நிறுவனம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். முதல் பலயா தேசபாலன பல எத்தன்ட் பணம் மற்றும் அரசியல் பலம் உள்ளவர்களுக்கு சட்டம் அடிபணிகிறது என்பதற்கு எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரின் அறிக்கை நிரூபிக்கின்றது. எவன்கார்ட் நிறுவனத்தில் 3154 தன்னியக்க துப்பாக்கிகள் மற்றும் அதற்காக பயன்படுத்திய 7,70,059 ரவைகள் காலி துறைமுகத்தில் இருந்த மகனூர கப்பலில் 7 கொள்கலன்களில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தகவல் வெளியானது. இலங்கையில் பயன்படுத்தும் துப்பாக்கிகளுக்கு அது சார்ந்த சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு துப்பாக்கிகளுக்கும் அனுமதி பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இலங்கை போலீசார் அல்லது முப்படையினர் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் அவர்களின் பதவிகளில் உள்வாங்கப்படுகின்றன. அதனை விடுத்து எவராலும் இந்த நிறுவனத்தாலும் துப்பாக்கி கட்டளை சட்டத்துக்கு புறம்பாக துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியாது. இந்த அனைத்து ஆயுதங்களும் சட்டவிரோதமானவை என்பதனை நான் இந்த சபைக்கு கூறுகின்றேன். இவை பல்வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆயுத கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கேப்டன் USA திசாநாயக்க செய்த முறைப்பாட்டில் பதிவாகியுள்ளது. இந்த ஆயுதங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தவில்லை என்பதற்கு வழங்கும் சான்றிதழ் என்ன? பிரதமரின் தலைமையில் இடம்பெற்ற விசாரணையொன்றின் போது அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் இருவர் அவ்வேளையில்
நீதிமன்றத்தின் பொறுப்பிலிருந்த அவன்கார்ட் நிறுவனத்தின் உரிமையாளரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டை விடுவிக்குமாறு சிபாரிசு செய்யுமாறு தனக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சொலிசிட்டர் ஜெனரல் சுகத கம்லத் தெரிவித்தார். சுகத கம்லத் இதுகுறித்து ஜனாதிபதியை சந்தித்து வினவியிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்ய முடியும், அவரை கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கவா என அவர் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தார். பிரதமர் கலந்து கொண்ட சந்திப்பின் போது அவர் இதனை கூறியிருந்தார். எனினும் அடுத்த சந்திப்பின் போது அவன்கார்ட் குறித்து செயற்படுவதற்கு குற்றச்சாட்டுகள் இல்லை என சுகத கம்லத் கூறினார். எனினும் இந்த ஆவணங்கள் தொடர்பில் செயற்பட்ட சட்டம் அதிபர் திணைக்களத்தில் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்ட சிரேஷ்ட அதிகாரியான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நவரத்ன பண்டார இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார். அவன்கார்ட் விவகாரம் தொடர்பில் 3 சட்டங்களின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமான விதத்தை எடுத்துக் கூறினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வது தகுதியற்றது என்பதனால் ஏனைய சட்டங்களின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்யுமாறு அதன்போது அமைச்சர் மங்கள சமரவீர கூறினார். இதுகுறித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த நவரத்ன பண்டார சட்டமா அதிபருக்கு வழங்கிய அறிக்கை என்னிடம் உள்ளது, அதன் சிங்கள பிரதி என்னிடம் உள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பில் துப்பாக்கி கட்டளை சட்டம், வெடிபொருட்கள் கட்டளை சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் என்பவற்றின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பது மீளாய்வு கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் அரசாங்கத்தின் சட்டத்தரணியாவார். அவருக்கு அரசாங்கமே சம்பளம் வழங்குகின்றது. தமது சிரேஷ்ட அதிகாரிகள் விசாரணை நடாத்தி சுயாதீனமாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியதை மக்களின் வரி பணத்தால் பராமரிக்கப்படுகின்ற சட்டமா அதிபர் அறிந்திருக்க வேண்டும். குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யும் அளவுக்கு சாட்சியங்கள் இல்லை என சட்டமா அதிபர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்களை சட்ட ரீதியாக ஆயுதம் என அவரால் குறிப்பிட முடியுமா? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என சட்டமா அதிபரிடம் கூறுகின்றேன். திணைக்கள தலைவராக சட்டமா அதிபர் பாராளுமன்றத்தில் பிரசன்னமாகி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். பண வசதி மற்றும் அரசியல் செல்வாக்குகள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மாத்திரம் மூழ்கடிக்கப்படுவதற்கான காரணம்தான் என்ன? கடந்த அரசாங்கத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஆவண கோவைகளை சட்டமா அதிபர் மேசையில் வைத்திருக்கின்றார். இது சட்டமா அதிபரின் தீர்மானம் அல்ல. கூட்டு அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இதன் பின்புலத்தில் செயற்படுகின்றார்கள். காலி துறைமுகத்தில் உள்ள மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை என்னவென பிரதமரிடம் கேட்கின்றோம். 2005ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன இதுகுறித்து கூறியிருந்தார். அமைச்சுக்கு பொறுப்பான விடயங்கள் தொடர்பில் அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பார்க்கிறோம். இத்துடன் நமது வர்த்தமானி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.